குட் மார்னிங் மக்களே. அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தானடா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான். ஆமாம், செவ்வாய்க்கிழமை காலையில் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த மோல்போர்ட்லேருந்து கிளம்பி இப்போ ஓஸ்லா போகிறோம். ஓஸ்லா போய்ட்டு ஷால் ஒர்க்ஸ் பார்த்துட்டு அங்கேருந்து சிபு போகிறோம். பாருங்க காலைல தூங்கி வந்து ப்ரெஷ் மட்டும் தான் பண்ணிட்டு போகிறேன். அரை தூக்கம் இன்னும் அப்படியே இருக்குது. மூஞ்சில் முழு தூக்கமே இருக்கும். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கான் அவன். ஸோ இன்றைக்கி பிளான் வந்து டேரெக்டாக ஓஸ்லா போகிறது தான். ஸோ காலையில் போய் பஸ் ஏறி போகிறோம். பார்ப்போம். பாய். காலையில் மோல்போர்ட்லேருந்து கிளம்பி இப்போ கரெக்டாக அது வந்து ஓஸ்லாப்பில் இருக்க வேர்ல்ட் ஷாப் வாட்சிங்க்கு வந்திருக்கோம். காலையில் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் எப்பா வச்சு செஞ்சுக்கிச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 7 மணிக்கு கிளம்பணும். பயங்கரமாக ஸ்கேம்லாம் நடக்குது. ரொம்ப நான் பண்ணி பார்த்தோம். அங்கேருந்து வரானுங்க, ரொம்ப க்யூவாக இருக்குன்னு சொல்கிறானுங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக 15 முடிஞ்சிடும் சொல்கிறானுங்க. அந்த எதையும் அவங்க என்ன போட்டுருக்கோம். அப்புறம் பஸ்ஸில் வந்துட்டோம். போட்டில் உட்காந்தோம். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷர்மேன் வந்து சின்ன போட்டில் எடுத்துகிட்டு போக தெரியுமா? அதை விட சின்ன போட்டாக இருக்குது. இதில் போய் 3 பேர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. சின்ன அடிக்கிறீங்க. பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மண்ணா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம மண்ணா கொஞ்சம் ஓவராக பேசுகிறாரு. வெயில் வெயில் மண்டே போல. சாம்சங்கில் செல்ஃபி ஃப்ரெண்ட் 2 ஒரே நேரத்தில் இருக்கிறா. நல்லா இருக்கிறா. சார் பேசாமல் இதை வச்சு நான் வந்து பண்ணுறேன். யூஸ் பண்ண அப்படியே மைண்ட் மாதிரி இது வந்துடும். ஐஃபோனில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு பெரிய மனசில் என்னால் அடிக்கிற எடுங்க பண்ண இருடா. அப்பா எவ்வளோ பெருசு. அப்படியே என்ன செல்ஃபி எடுங்க. அங்கே ஒரு பெரிய சொரா, இங்கே ஒரு கருஞ்சொரா. 2 கருஞ்சொரா தான் இப்போ இறங்க போகுது. 2 சொராவும் ஒன்றா இருக்குது. வர்றா லெவலா வர வர வர. இல்லடா நான் இறங்கினா எடுக்க முடியாதுடா. Kamera ba, kamera ba. வா வா. அப்படி இவ்வளோ பெருசு கிட்டத்தட்ட ஒரு 50 அடி இருக்கும். அகலம் எப்படியா ஒரு 8 அடி 9 அடி அகலமே இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்குது. கீழே போகும்போது அப்படியே பயமாகுது. அது கண்ணாடி போட்டு பார்க்கும்போது எங்கள் மண்ணா தான் பயம் அறியாத மண்ணா. தெரியுதா? இங்கே ஒரு கருப்பா ஒருத்தன் இருக்கா, அங்கே ஒரு கருப்பா ஒருத்தன். கீழே கீழே அட்ராட்டு போ. ரெண்டு ஒருத்தர் இருக்கா பாருங்க. சுறாமீனியை கையில் பிடிச்ச சிங்கம் எங்கள் அண்ணன் நாகராஜண்ணா சுறாமீனியை கையில் பிடிச்சிட்டாருங்க. சுறாமீனை கையில் சொல்லுங்க. இந்த ஷாக்கோட ஸ்விம் பண்ண உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சீரியஸாக எனக்கு ஒரு பயம் இருந்துனே இருந்தது. நம்ம பக்கத்தில் மேலே போட்லேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரில. ஐ மீன் பெருசாக பயம் தெரில. தண்ணியில் இறங்கிட்ட பிறகு அந்த கண்ணாடி போட்டு ஸ்நார்க்கலிங் கியர் போட்டு நம்ம கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக நம்ம காது கீழே அது வாழை தொடணும்னு போகிற கை போகுது. ஆனால் என் மைண்டு வந்து தொடாதுன்ற மாதிரி போகுது. பயம் அப்படியே நம்ம ஃபோனில் பார்க்கலாம். மூச்சு அடைக்குது எனக்கு அந்த மீனை பார்க்கும்போது. நாங்கள் வந்து ஃபோனில் ரெக்கார்டிங் பண்ணோம். பட் ஆனால் அதெல்லாம் அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. பட் ஆனால் அந்த ஒரு கிளாஸை போட்டு பார்க்கும்போது சும்மா கிளியராக தெரிஞ்சுது. சூப்பராக இருந்துச்சு.
ஓகே, இன்னையோட ஃபஸ்ட்டு டாஸ்க் முடிஞ்சுது. அடுத்த டாஸ்க் வந்து ஒரு வாட்டர் ஃபால் போகிறோம். அந்த வாட்டர் ஃபால் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு அங்கே வந்து ஒரு வீடியோ கொடுப்போம். வந்துட்டோம் தம்லாங் ஃபால்ஸ். அப்படியே பார்க்குறீங்களா? வாட்டர் பாருங்க. ஓகே, இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்துச்சு 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மோல்போல் பஸ் ஸ்டாப்பில் ஆரம்பித்து நம்ம பயணம். அங்கேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓஸ்லாவில் வேர்ல்ட் ஷாக்ஸில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு. அந்த வீடியோஸ்லாம் ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது முன்னாடி போட்டிருப்பேன். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஷாக் பார்த்தது பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து 500 பெசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு அவங்களே லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு நேராக வெளியில் வந்தோம். ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 200 பெசோஸ் கொடுத்தேன் பைக்குக்கு. அந்த 200 பெசோஸ் வந்து இங்கே டாம்லாங் ஃபால்ஸ் கிட்டே வந்து இறக்கி விட்டுறாங்க. இங்கேருந்து ஒரு 50 பெசோஸ் கொடுத்தா அந்த மலைக்கு கீழே வந்து விடுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து அப் அண்ட் டவுனுக்கு. அதே போல் அந்த டாம்லாங் ஃபால்ஸ்க்கு அங்கேருந்து இன்னொரு பைக் வந்து இல்லைங்களா, அங்கே அவங்க பஸ் ஸ்டாப்புக்கு நம்மளை கூட்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கு சேர்த்து தான் 200 பெசோஸ் அவங்களுக்கு. ஸோ அங்கேருந்து வந்து இங்கே வந்து 50 ரூபா கொடுத்து என்ட்ரி ஃபீஸ் போட்டு லக்கேஜெலாம் அங்கே வச்சுட்டு இப்போ குளிக்க ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம எங்கே போய் குளிக்க போகிறோம் தெரியுமா? பாருங்க, வேறு லெவலில் வருதா? வாங்க அப்படியே போய் பார்ப்போம். ஐ திங்க் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, கேஸு பாடுறா. ஓகே, நம்ம இப்போ குளிக்க போகிறோம். வேறு தண்ணி பாருங்க. வாவ், இருடா மகேஷ். மகேஷ் இருடா, ஸ்ட்ரைட் வீடியோ எடுக்கிறேன்டா. அந்த க்ளோ ஆகுது பாருங்க, வேற லெவல். ஓ, அங்கே போய் ஷவரில் குளிக்கணும் போல. அப்போ ஓகேவா? பாருங்க, அப்படியே பாருங்க. இப்படி கொட்டுது பாருங்க மேலே இருந்து, வேற லெவலாக இருக்கு. குடுதுடா, இருடா. போலாமா? வேற லெவலில் இருக்கு மக்களே. ஒரே நிமிஷம், இப்போ இப்போ பொலிக்கணும் ஆகிட்டோம். வாங்க போகலாம். இப்போ அப்படியே அப்படியே மேலே கட்டுங்க. அப்படியே ரெயின்போ மாதிரிலாம் வருது. சூப்பராக இருக்குது. அழகாக கவர் வச்சு நம்ம வந்துடுவாங்க. ஏன்னா வாட்டர் தான் தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டு வேற லெவல். இதுதான் டாம்லாங் ஃபால்ஸ். சிபில் வந்து என்ன எடுத்தீங்களா? இல்லைவா? வேற மாதிரி திடீர்னு கல் விட அடிக்கிறாங்க. அப்படியே இரு. எட்டு ஸ்டார்ட்.
அர்ஜுனா அர்ஜுனா மண்ணா கல்லு 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 செருப்புலாம் மண்ணி வருது. ரொம்ப கிட்ட போகாதீங்க, தலைமலையே விடும். மண் இருக்கு நிறைய அங்கே. வா சூப்பராக இருக்கு. சில்வர் கலரில் இருக்கு அப்படியே. கடைசியில் பார்த்தா செல்ஃபியா இருக்குது. ஏய் உள்ள செல்ஃபி தான் எடுத்தியாடா நீ? கொன்று அதோ பாரு செல்ஃபி தான் இருக்குது. இல்ல இல்ல ஆப்பட்டு வாங்க கை மாத்தும் போது சீரியஸா கொன்று அது ப்ளே பண்ணி பாருங்க. இருங்க, இவ்வளோ நேரம் ஆக்சிடென்ட் கொடுத்துருந்தா இவன் வந்து செல்ஃபி வீடியோ எடுத்து வந்துடுறான். வரேங்க கண்டுபிடிச்சி வர இருங்க. ஓகே மக்களே, ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் எய்ம் பண்ண 2 பேர் முடிஞ்சு. ஒன்று கேர்ள் ஷாக்ஸு, இன்னொன்று ஃபால்ஸு. ஏன்னா ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஃபால்ஸில் வந்து நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டாச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. எப்படி பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கா. மற்ற 2 ஃபால்ஸுமே நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் ஒரு யூனிக்காக இருக்கும். என்னென்னா வந்து ஒரு பாறை மேலேயும் பட்டு செடி மேலேயும் பட்டு அந்த அப்படியே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வந்து பார்த்தா தண்ணி வந்து பார்த்தா விடும். அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதை பாருங்க, இந்த வாட்டரை மட்டும் பாருங்கள், பயங்கரம். அது பார்த்தீங்களா, அவன் வந்து நான் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறான். அவன் பாருங்கள், இங்கே தான் வந்து பார்த்தா மூக்க சிந்துறான், பல்லு வளர்க்குறான், எல்லா வேலையும் பார்க்குறான். கேட்டால் அங்கே வந்து கொஞ்சம் சூடாக இருக்குதுன்னு வேறு சொல்கிறான். என்ன பண்ணான்னு தெரியல. தண்ணிக்கு மஞ்சள் தெளிக்கிறானா? மஞ்சள் தண்ணி தெளிக்கிறானா? ஸோ இந்த லெவல் வந்து இந்த ஃபால்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் என்ஜாய் பண்ணோம். தண்ணி காட்டுறோம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோ ஆகுது பாரு. அப்படியே ஒரு நேரம் இது என்ன க்ளோ அது? என் மண்டை அது என் மண்டை தான் க்ளோ ஆகிட்டு இருக்கு. கம்மியாக இருக்குல்ல? எந்த பக்கம் லைட்டிங் நல்லா இருக்குது? இந்த பக்கம் நல்லா இருக்குது. அது நல்லா தான் இருக்குது, லைட்டு சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு வைரஸ் பாக்டீரியா வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக மஞ்சள் தெளிச்சுட்டு இருந்தான். கோமியம் நான் எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறேன். மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த மஞ்சள் தண்ணி தெளித்த உடனே இந்த இடமே வந்து பார்த்தா புனிதமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். பாருங்கள், நானும் இவ்வளோ நேரம் ஏதோ க்ளோ ஆகுதுன்னு சொன்னேன். இல்லை ஆக்சுவலாக இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஒரு மாதிரி வந்து அப்படியே தகதகன்னு மின்னுதுன்னு பார்த்தா இப்போ தான் புரிஞ்சுது எது மின்னுதுன்னு. ஒரு கேப் வாங்கி போட்டு வந்திருக்கான் பாருங்க. மேலே பிங்க் கலரில் ப்ளூ கலர் பாருங்க. வேணும்னே இந்த சிவப்பு கலர் டவுசர் வாங்கி போடுறது வரும்போது எல்லாரும் இந்த சிவப்பு கலர் டவுசரை வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவ்வளோதான், கை வலிக்குது. ஓகே பாருங்க. ஆமாம் 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 கிண்டு கொடுத்துருப்பேன். பண்ணாமே அவங்கள வேறு மகேஷ் சொல்லிட்டு காமிச்சிட்டு அவங்க வேறு டாட்டாலாம் காமிச்சிட்டாங்க.
ஆக்சுவலாக ஓஸ்லாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு சிபுக்கு போகலான்னு சொல்லிட்டு பஸ் ஏறலான்னு சொல்லிட்டு இருக்குல்ல இதான் பஸ் ஸ்டாப்பு. அந்த பைக் டிரைவர் செட் என்ன பண்ணாங்க, எங்களை இன்னும் இங்கே வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. இங்கே வந்துட்டு சும்மா பஸ் ஸ்டாப் பின்னாடி போய் பார்த்தா இங்கே பாருங்களேன், எப்படி இருக்கு பார்த்தியா, வேற லெவல். இங்கே பாருங்கள், வீடியோவில் பாருங்கள் என்ன மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் வீடியோ. சூப்பராக இருக்குல்ல இந்த பிளேஸு. வருங்க அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தென்னை மரம் கீழே ஒரு சின்னதாக வந்து பார்த்தா ஒரு குடிசை மாதிரி இருக்குது, ஒரு சின்ன பீச்சு. இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது. கீழே கோரல்ஸ் வந்து அவ்வளோ கோரல்ஸ் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்க்குறதுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு நேரில் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நான் வேணால் அப்படியே வந்து என்ன பண்ணுறேன், ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா அந்தளவுக்கு வந்து பார்த்தா கிளாரிட்டியாக இருக்காது, நான் வேணால் பேக் கேமராவில் வந்து நான் வீடியோ எடுத்து இல்லைடா போடுறேன்.